Now coming to moss, almost same தான், முன்னாடி படித்த மாதிரியே தான். எக்ஸ்ட்ராவாக இங்கே நம்ம வந்து புரோட்டோனீமாவை பற்றி படிக்கலாம். அண்ட் தட் இஸ் எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க ரிப்பீட்டடாக புரோட்டோனீமா பற்றி. மாஸில் வந்து த ப்ரிடாமினன்ட் அதே தான், இட் பிலாங்ஸ் டு பிரையோஃபைட்ஸில் த ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் இன் மாஸ் இஸ் த கேமிட்டோஃபைட். இட் ஹஸ் 2 stages, அதாவது ப்ரைமரி புரோட்டோனீமா அண்ட் செகண்டரி புரோட்டோனீமா. இப்போது இதுதான் கேப்சியூலில் இருந்து, அதாவது ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனில் யூ ஹேவ் கேப்சியூல். ஸோ கேப்சியூலில் வந்து உங்களுக்கு ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். தட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன் அண்ட் இட் வில் ஃபார்ம் மியோசிஸ். அப்படின்னாலே ப்ராடக்ட் வந்து 4 தானே, 4 ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். இந்த 4 ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ்மே வந்து இட் இஸ் கோயிங் டு ஜெர்மினேட் and it will form a structure called as protonema. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, because it is seen only in bryophyte. அதுவும் வந்து மாஸில் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல், ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. So this spore will germinate and it will form a structure called as protonema. So in the first stage which develops directly from the spore, அப்போது இது வந்து ஸ்போர்லேருந்து ஜெர்மினேட் ஆச்சுல, ஸோ இது வந்து ப்ரைமரி புரோட்டோனிமா. அண்ட் இது பார்க்க எப்படி இருக்கும், இட் இஸ் க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச் ஃப்ரீக்வெண்ட்லி, இட் இஸ் அ ஃபிலமெண்ட் பிரான்ச் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் இட் இஸ் அ ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். ஸோ இது மல்டி செல்லுலார் க்ரீப்பிங் க்ரீன் இன் கலர். ஸோ இது வந்து ப்ரைமரி புரோட்டோனிமாவா. அதுக்கப்புறமா we have secondary protonema. செகண்டரி புரோட்டோனிமான்றது யார் அப்படின்னா, ஸ்போரை தவிர மற்ற பார்ட்லேருந்து டெவலப் ஆனவங்க. Secondary protonema is developed from other parts except spore. ஓகேவா? இப்போது இந்த செகண்டரி புரோட்டோனிமாவும் பார்க்க இப்படி தான் இருக்காங்கன்னா, இவங்க கிட்டேருந்து உங்களுக்கு பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த செகண்டரி புரோட்டோனிமாவில் இருந்து தான் உங்களுக்கு லீஃபி பிரையோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. The second stage இதுதான். The second stage is a leafy stage which develops from the secondary protonema as a lateral bud. It consists of upright இந்த மாதிரி slender bearing ஸ்பைரலி அரேஞ்ச் லீஃப். ஏன்னா இனிஷியலாக நம்ம வந்து பார்த்தோம்ல, ரோஸில் வந்து லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும், ஆனால் இங்கே வந்து ரோல் இருக்காது. ஆக்சுவலி ரோலை மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பைரல், பார்க்க ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அண்ட் தே ஆர் அட்டாச் டு த சாயில் வித் மல்டி செல்லுலார். ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வந்து ரைசாய்ட்ஸ் கேன் பி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார், இங்கே வந்து இட் இஸ் மல்டி செல்லுலார். அண்ட் இந்த லீஃபி ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், லைக் ஆந்த்ரீடியம் அண்ட் ஆர்கிகோனியம். Now let's look into the moss, sporophyte, gametophyte. Same points repeated மாதிரி தான் இருக்கும், பட் I do have few extra points to tell over here. இப்போ மாஸில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அண்ட் ஸ்வாக்னம். ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்வாக்னம். ஹியர் யூ ஹாவ் அ பிக்சர் ஆஃப் ஃப்யூனேரியா. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம். இப்போ பிரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளான்ட் பாடி வந்து கேமிட்டோஃபைட். ஓகே, லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் யூ ஹேவ் ரைசாய்ட்ஸ். இப்போது gametophyte will produce gametes and they will produce zygote. Zygote will form as sporophytic generation. ஸோ இதில் வந்து இவங்க N, இவங்க வந்து 2N. ஸோ ஜைகோட்லேருந்து உங்களுக்கு ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும், விச் ஹேஸ் ஃபுட், இங்கே தெரியல, ஃபாலோட் பை இட் ஹேஸ் சீட்டா. ஸோ இதுதான் வந்து கேப்சியூல். ஸோ இந்த கேப்சியூல் தான் வந்து என்ன அப்படின்னா, இட் வில் ஹேவ், it will have spore mother cell which will undergo reduction division and it will form இதிலேருந்து பிரேக் ஆகி it will form spores. இந்த ஸ்போர்ஸ் வந்து சாயிலில் லேண்ட் ஆகினதுக்கப்புறமா யூ ஹேவ் a new gametophyte. மாஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் கேன் பி ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பட்டிங். ஃப்ரம் பட்டிங் இஸ் சீன் இந்த செகண்டரி புரோட்டோனிமா. செகண்டரி புரோட்டோனிமான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸ்போரை தவிர மற்ற பார்ட்லேருந்து வர்றது செகண்டரி புரோட்டோனிமா. அண்ட் இந்த மாதிரி லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு அரைஸ் ஃப்ரம் த செகண்டரி புரோட்டோனிமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இதுதான் வந்து செகண்டரி புரோட்டோனிமா அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு லீஃபி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஓகே. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து சேம் திங் தான். ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம் இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஜைகோட், ஸ்போரோஃபைட், ஃபுட் சீட்டா, கேப்சூல் இருக்குது. இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்போரோஃபைட் இன் மாஸ் இட் இஸ் மோர் எலாபரேட் தேன் த லிவர்வாட்ஸை விட இது மோர் எலாபரேட். ஓகே. Capsule is going to contain the spores, and spores are formed after meiosis, and the moss is going to have a elaborate mechanism of spore dispersal. அதை பற்றி அவங்க இங்கே டீட்டெயில்ஸ் கொடுக்கல. சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க, capsule will form spores, and after spores are mature it will form a new bryophyte. இந்த பாயிண்ட் தான் important for our exam. Now coming to the most important topics, இதில் டெரிடோஃபைட்ஸும் இருக்குது, இதிலே நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 பேருக்குமே they need water for the fertilization. இது எக்ஸாமில் கேட்குறாங்க. ப்ரையோஃபைட்டில் வந்து இதை போல்டில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி ரிப்பீட்டட் தான். பீட் ஃபார்மேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பாக்னம். ஃப்ரீ லிவிங் ஸ்டேஜ், அதாவது கேமிட்டோஃபைட் தான் ஃப்ரீ லிவிங் ஸ்டேஜ், அது வந்து டாமினன்ட் நம்ம பார்த்தோம். ஸ்போரோஃபைட் ஆஃப் த மாஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபுட் சீட்டா, கேப்சூல் இருக்கும், ஏன்னா அங்கே மோர் எலாபரேட். அப்புறம் ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் ஆஃப் த மாஸ் ஃபினேரியா. அப்புறம் ஆந்த்ரிடியோஃபோர், ஆர்கிகோனியோஃபோர் ஆஃப் மார்கான்ஷியா. ஞாபகம் இருக்குல்ல, ரிவர் வாட்ஸில் இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தனித்தனியாக இருக்கும். ஆல்சோ இது ஏன் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஜெம்மா கப் வந்து யார்கிட்ட இருப்பாங்க? இப்போ இந்த ஜெம்மா கப்ஸ் கம்ஸ் அண்டர் விச் டைப் ஆஃப் reproduction அப்படின்னு கேட்கலாம். So it comes under asexual mode of reproduction. I hope bryophytes is clear for you. Now let us learn about the pteridophytes. Now like bryophytes, pteridophytes also need water for the fertilization. இப்போ bryophytesல நம்ம protonema அப்படின்னு பார்த்தோம். pteridophyteல we will be learning about prothallus. Don't worry, we will learn vascular cryptogamsனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து we knowல ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்லேருந்தும் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லேருந்து தான் வந்து இவங்களை நம்ம என்ன சொல்லலாம், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் both are seed bearing plantன்னு சொல்லாமா. both of them will have seed. ஆனால் அந்த seed ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ரிக்கர்சர் யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அக்கார்டிங் டு எவல்யூஷன் சீட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ரிக்கர்சர் வந்து யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட். ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஆல்சோ சம் வில் ஹேவ் கோன்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா என்ன டைப் ஆஃப் ஸ்போர் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ். ஆல் ஆஃப் தெம் we will study now. Okay, now coming to the pteridophyte. Pteridophyte வந்து they are actually vascular cryptogams. எவல்யூஷன் படி பார்த்தா they are the first terrestrial plants to have vascular structures like xylem and phloem. இப்போ அதனால தான் அவங்க வந்து ரொம்ப டாலாக இருப்பாங்க. இப்போது ப்ரையோஃபைட்ஸ் எல்லாமே வந்து they are very small. ஏன்னா வந்து ப்ரையோஃபைட்ஸில் வந்து கேமிட்டோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஸ்டேஜ். கேமிட்டோஃபைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமிட்டோஃபைட் ஜென்ரேஷனில் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இருக்க மாட்டாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ இல்லை அப்படின்னா அவங்க ஸ்மாலாக தான் இருப்பாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க ஹைட்டாக வளர முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ பிளான்ட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டக்ஷன் வந்து பாசிபிள். ஓகே, அண்ட் தே ஆர் கால்ட் அஸ், சின்ஸ் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்களை வந்து நம்ம வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோ சீட் பட் xylem phloem is there. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட். தே வில் இன்க்ளூட் ஹார்ஸ்டெயில்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். இப்போ ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னா மாஸில், டெரிடோஃபைட்ஸ்னால் தே வில் இன்க்ளூட் ஃபர்ன்ஸ். ஹார்ஸ்டெயில்ஸ் பார்க்கலாம் லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸில். யூசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். தே ஆர் எய்தர் யூஸ்ட் மெடிசினலி ஆர் சம் ஆர் யூஸ்ட் அஸ் சாயில் பைண்டர்ஸ். மெயின்லி தே ஆர் க்ரோன் அஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். நான் இப்போது ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஃப்ளாரிங் பிளான்ட் இருக்குல்ல, அவங்க வந்து வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருப்பாங்க. ஆனால் இந்த டெரிடோஃபைட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் காமனாக பார்க்க முடியாது. வை? பிகாஸ் ஆல்சோ ஈவன் தோ தே ஆர் ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட், தே ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் பிளான்ட். வை? பிகாஸ் தே ஆல்சோ நீட் கூல், டேம்ப், ஷேடி பிளேசஸ். ஆல்சோ தே நீட் வாட்டர் ஃபார் தேர் ஃபர்டிலைசேஷன். இப்போது இந்த டெரிடோஃபைட்டோட
லைஃப் சைக்கிளில் பிரையோஃபைட்ஸ் மாதிரியே 2 ஜெனரேஷன் வரும். ஒன்று வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், அனதர் ஒன் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸோ 2 லைஃப் சைக்கிள் வரும். அதில் இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வளரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் ஜியோகிராஃபிக்கலி பார்த்தா எல்லா இடத்துலையும் இவங்களால வளர முடியாது. ஸோ அதனால் தே ஆர் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டெரிடோஃபைட்டோட மெயின் பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட். ஸோ இதுதான் ஒரு டெரிடோஃபைட் அப்படின்னா இதோட மெயின் பிளான்ட் பாடி நான் வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்போரோஃபைட்னா ஸ்போர் பிரியரிங் பிளான்ட்ஸ், தே வில் ப்ரொடியூஸ் ஸ்போர் ஆஃப்டர் மியோசிஸ். பிரையோஃபைட்ஸில் கேமிட்டோஃபைட் தான் வந்து டாமினன்ட், தே வில் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ் பை மைட்டோசிஸ். Pteridophytes will mainly reproduce by the spores. Now இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதில் இங்கே யூ ஹாவ் ரைசோம். 1 minute. ஓகே, ஹியர் யூ ஹாவ் ரைசோமில் என்ன அப்படின்னா யூ ஹாவ் ட்ரூ ரூட் இருக்குது. இட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த அட்வென்டிஷியஸ் ரூட். Roots are short-lived in pteridophytes. It will be replaced by the adventitious root and இதுதான் வந்து rhizome, stem modification and இதில் வந்து உங்களுக்கு roots இருக்கும். ஓகேவா? இந்த ரூட்ஸை தான் வந்து adventitious roots அப்படின்னு சொல்கிறாங்க. Now this is Selaginella, this one is Equisetum. Pteridophytes will include ferns and horsetail. சொன்னால இதுதான் அந்த horsetail plant. Coming to the leafல வந்து some are small or microphyls, பார்த்தாலே தெரியும் in case of Selaginella. Some are large or macrophyls in case of fern. லீஃப் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்போரோஃபில் அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸி as well as important also. ஸ்போரோஃபில் அப்படின்னா ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃபை தான் நம்ம வந்து ஸ்போரோஃபில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது யூ ஹாவ் அ லீஃப், இதுதான் டெரிடோஃபைட்டு. சம் லீஃப் ஆர் வெரி பிக்ல. இவங்களோட லீஃபோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியம் இருக்கும். இது வந்து ஸ்பொராஞ்சியமா, இது வந்து லீஃப். இந்த ஸ்பொராஞ்சியம் வில் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். அதான் ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃபை நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்போரோஃபில். அப்போ இந்த மாதிரி லீஃபெல்லாம் சாதா லீஃப்லாம் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். அதுதான் த ஸ்போரோஃபைட், அதாவது இதுதான் ஸ்போரோஃபைட் இஸ் நத்திங் பட் அதுதான் டாமினன்ட் ஃபேஸு. இதை தான் வந்து நான் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறேன். தே பியர் ஸ்பொராஞ்சியா that are subtended by leaf-like appendages. அதுதான் அது என்ன அப்படின்னா ஸ்போரோஃபில்ஸ் தான். leaf-like appendages which is nothing but sporophyll. இப்போது இந்த இப்போ பார்த்தது ஒரு ஸ்போரோஃபில், இதுதான் ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஸ்போரோஃபில்ஸ் வந்து they will become group, they are going to cluster together and they will form a cone-like structure almost like this. அப்போது இந்த மாதிரி in some cases sporophylls may form a distinct compact structure called as strobilli. கோன், சிம்பிளாக கோன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்ட்ரோபில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் இது வந்து ஈக்விசிட்டம். ஈவன் இது செலாஜினெல்லாவா, இது ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு கோன் இருக்கும். இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விசிட்டம் அண்ட் செலாஜினெல்லா will have cones. Now coming to the life cycle of the pteridophyte. Here the dominant phase is going to be the sporophyte. Here the dominant phase is going to be the sporophyte. It is diploid in nature. இப்போ ஸ்போரோஃபைட்டில் என்ன ஆகும் அப்படின்னா சில லீஃப் வில் ப்ரொடியூஸ் ஸ்போரா. ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப் இஸ் கால்ட் அ ஸ்போரோஃபில் அண்ட் ஸ்போரோஃபில்ல உங்களுக்கு ஸ்பொராஞ்சியா இருக்கும். I hope you are able to recollect. This is the spore producing leaf sporophyll, and the sporophyll you have sporangia. Now this sporangia will have spore mother cells.
இவங்க எல்லாருமே diploid in nature. இது வரைக்கும் வந்து diploid. இங்கிருந்து haploid ஸ்டார்ட் ஆகும். Now இதுதான் sporangia அப்படின்னா it will have spore mother cell. This will undergo reduction division and it will form spores, haploid spores. ஓகேவா? இப்போ இந்த ஸ்போர் என்ன பண்ணோம்னா this spore germinate to form a gametophyte. இப்போ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் முடிஞ்சிடுச்சு, கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த கேமிட்டோஃபைட் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி நம்ம படித்தோம்ல, இட் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் மைட்டோசிஸ். அதான் spores germinate to form gametophyte and the name of the gametophyte of pteridophyte is prothallus. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புரோட்டோனிமான்றது gametophyte of bryophyte, prothallus அப்படின்றது gametophyte of pteridophyte. Now you have a gametophyte, it can also be called as prothallus. So in the gametophyte la you will have male sex organ and the female sex organ, namely antheridia as well as archegonia, and antheridia will produce anthrozoids and archegonia will produce the egg. In the anthrozoids அப்படின்றது nothing but male gametes. They are the male gametes. அப்ப என்ன நடக்கும், anthrozoid and egg will fuse with the help of water. Male gamete travel towards the egg, thereby completing the process of fertilization. We will call that as syngamy, followed by zygote formation. Now this zygote is diploid in nature, we know that very well. இப்போ இந்த diploid zygote will undergo multiple divisions and it will form a structure called as embryo. Now this embryo is again, it is a diploid and it will form a sporophyte, which is nothing but the pteridophyte. Okay. Now coming to the prothallus, which is haploid gametophyte stage of the pteridophyte. The spores germinate to form inconspicuous, பார்க்க விசிபிளாக இருக்காது, ஸ்மால் மல்டிசெல்லுலார் ஃப்ரீ லிவிங் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக் thalloid gametophyte called as prothallus. புரிஞ்சிக்க முடியுதா? இப்போது bryophytesல gametophyte வந்து டாமினன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங். ஓகேவா? அதே bryophyteல ஸ்போரோஃபைட் வந்து ரெசசிவ், ஃப்ரீ லிவிங் கிடையாது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த கேமிட்டோஃபைட்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஆனால் டெரிடோஃபைட்டில் என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிள், டெரிடோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ட், இவங்க வந்து இண்டிபெண்ட், அதாவது ஃப்ரீ லிவிங். அண்ட் இந்த ப்ரோத்தாலஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தே ஆர் த பார்ட் ஆஃப் கேமிட்டோஃபைட், ஆனால் இவங்க இண்டிபெண்ட். அதுதான் மல்டி செல்லர் ஃப்ரீ லிவிங் அப்படின்னா இண்டிபெண்ட். ஐ ஹோப் புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தே ரெக்வயர் கூல் டேம்ப் ஷேடி பிளேசஸ் டு க்ரோ. ரோல் ஆஃப் வாட்டர் அதுதான். பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்டட் ரெக்வயர்மெண்ட்ஸ் and the need of water for the fertilization, the spread of living pteridophyte is limited and restricted to a narrow geographical regions. Now the life cycle oda continuation da, the water is required for the transfer of anthrozoids from antheridia to the mouth of the archegonium, followed by fertilization. I hope இந்த பாயிண்ட்ஸ் என்ன உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜைகோட் ஃபார்மேஷன், ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ, அப்புறமா உங்களுக்கு ஸ்போரோஃபைட். இப்போது இந்த ஸ்போரோஃபைட் தான் வந்து, திஸ் ஸ்போரோஃபைட் இஸ் டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த pteridophyte. Okay. Now coming to spores. Okay, very very important for the exam. Pteridophytes என்ன அப்படின்னா, majority of the pteridophytes will produce similar kind of spores. அதான் homospores. They are homospores in nature, but some are heterosporous, which means they will produce two types of spores, two kinds of spores, microspore and the macrospore, commonly seen in the Selaginella and Salvinia. So இதுதான்.
இதுதான் salvinia. They will produce, this is the example of fern. They will produce two types of spores. ஒன்று வந்து microspore, another one is macrospore. Before that, we will learn something here. Pteridophyte இருக்கு, sporophyte தானே dominant. ஸோ இது என்ன, இது வந்து ஒரு sporophyte which is 2n in nature. Sporophyte will have sporangium and it will have spore mother cell that will undergo reduction division and it will form spores. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஹோமோஸ்போரஸ் இங்கே தான் ஞாபகம் வச்சுக்கணும். டெரிடோஃபைட்ஸ்னாலே மோஸ்ட்லி அவங்க வந்து ஹோமோஸ்போரஸ் தான். ஆனால் 2 பேர் இருக்காங்க, ஒன்று வந்து செலாஜினெல்லா, இன்னொருத்தவங்க வந்து சால்வினியா, அவங்க வந்து ஹெட்டிரோஸ்போரஸ். ஓகேவா? இப்போ இந்த ஹோமோஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஃபால் ஆன் த சாயில் அண்ட் தே வில் இந்த மாதிரி ஜெர்மினேட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து யூ வில் ஹாவ் male sex organ antheridium, female sex organ archegonium. So male will produce antherozoids and it will with the help of water it will complete the process of fertilization and it will form a zygote. Now this zygote will undergo multiple divisions, multiple mitotic division and it will form a sporophyte again. அதான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டெரிடோஃபைட்டை திரும்பியும் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் தான். ஸ்போரோஃபைட், கேமிட்டோஃபைட், அகெயின் ஸ்போரோஃபைட். ஆனால் இங்கே என்னென்னா இது வந்து கேமிட்டோஃபைட்டா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து டெவலப் ஆனது தான் கேமிட்டோஃபைட். ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு இதில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ப்ரோதாலஸ். It is small but it is independent. I hope இதுதான் general life cycle of the pteridophyte. ஆனால் சில பேருக்கு லைக் ஹெட்டிரோஸ்போர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்பொராஞ்சியம் வந்து 2 டைப் இருக்கும். ஸ்போரோஃபைட் இருக்குது, அது அப்படியே இருக்கும். அங்கே ஹெட்டிரோஸ்போரஸ் சிம்பிள் தான். ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்பொராஞ்சியம் இருக்காது, மைக்ரோஸ்பொராஞ்சியம், அப்புறமா மெகாஸ்பொராஞ்சியம். Microsporangium will have microspore mother cell. Megasporangium will have megaspore mother cell. இது வரைக்கும் diploid தான். Now microspore mother cell will undergo reduction division and form small microspores. இது வந்து microspores. Megaspore mother cell will undergo reduction division and it will form large spores. இவங்க வந்து மேக்ரோஸ்போர்ஸ். நம்ம படிச்சோல இன் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா 2 types of spores are produced. ஒன்று வந்து மைக்ரோஸ்போர், another one is மேக்ரோஸ்போர். இப்போ இந்த ஸ்போர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஹாப்ளாய்ட். இவங்க தான் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கேமிட்டோஃபைட் இருக்குது, இங்கே இது மாதிரி ஒரு கேமிட்டோஃபைட் இருக்குது. மைக்ரோஸ்போர் அப்படின்றதுனால திஸ் இஸ் நத்திங் பட் ப்ரோதாலஸ். மைக்ரோஸ்போர், since it is microspore, it will have male sex organ, this will have female sex organ. Macrospore develop ஆகிறது female sex organ. Next point எல்லாமே சேம் தான். ஸோ கேமெட் ஃபியூஷன், ஃபர்டிலைசேஷன், ஜைகோட் followed by லாஸ்ட்டாக திரும்பியும் வந்து உங்களுக்கு ஸ்போரோஃபைட். ஸோ இதுதான் வந்து ஸ்மால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோஸ்போர்ஸ் அண்ட் ஹெட்டிரோஸ்போர்ஸ். ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் வந்து இவ்வளோ பெரிய லைஃப் சைக்கிள் வந்து நீங்கள் படிக்கணும் கன்ஃபார்மாக. ஆனால் வந்து எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. மேக் ஷுர் அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்டிரோஸ்போர்ஸ். Microspore, megaspore germinate to form male and the female gametophyte. Now in the point வந்து very important for our exam. The female gametophyte in these plants are retained on the plant sporophyte for a variable period of time, and this event is a precursor to the seed habit, considered an important step in the evolution. இப்போ இதுதான் வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால், இப்போ
ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்கல்ல. அப்போது தே ஆர் டாக்கிங் அபவுட் ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன். இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரிகர்சர் ஆஃப் சீட் ஹேபிட்டட்க்கு என்ன வேணும் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன் வேணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து பேரண்ட்லேயே வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஈஸி தான். ஸோ இது வந்து ஸ்போரோஃபைட், பிளான்ட் ஸ்போரோஃபைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து உங்களுக்கு மெகாஸ்பொராஞ்சியம் இருக்குது. This megasporangium will produce, it will have megaspore mother cell and it will produce the megaspore. Now this megaspore will germinate and it will form a prothallus that will have the female, this prothallus will have the female sex organ, archegonium. அதுதான். இப்போது இது வந்து என்ன, இது வந்து கேமெட்டோஃபைட். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். what it will produce gametes. இங்கே வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் கொஞ்ச நாளைக்கு இந்த பேரண்ட் பிளான்ட்லேயே வந்து அட்டாச் ஆகியிருக்கும் ஃபார் சம் டைம். தென் இட் வில் ஃபால் ஃப்ரம் த பிளான்ட் அண்ட் இட் வில் க்ரோ இண்டிபெண்ட்லி. ஸோ அவ்வளோதான். மைக்ரோஸ்போர்லேருந்து ஜெர்மினேட் ஆகி ஃபீமேல் கேமெட்டோஃபைட் கொஞ்ச நாளைக்கு ஸ்போரோஃபைட்லேயே டெவலப் ஆகி வளருவாங்க. அதுக்கப்புறமா தே வில் ஃபால் ஆன் டு த கிரவுண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். அப்போது இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட் வந்து பேரண்ட் ஸ்போரோஃபைட்லே நடக்குதுல்ல. ஸோ இதுதான் வந்து ப்ரிகர்சர் ஆஃப் த சீட் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பிளான்ட் ஸ்போரோஃபைட்லேயே டெவலப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து சீட் ஃபார்ம் ஆகலை. ஃபார் சம்டைம்ஸ் தான் அவங்க இருக்கிறாங்க. அதாவது கொஞ்ச நேரம் அங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு தனியாக வளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் அ ப்ரிகர்சர் ஆஃப் சீட் ஹேபிட்டட் தான். ஏன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்லையும் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லையும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து பேரண்ட் ஸ்போரோஃபைட்லேயே டெவலப் ஆவாங்க. அப்படி டெவலப் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீட் கிடைக்கும். இங்கே வந்து டெவலப் ஆகலைல்ல, அதனால் இது ப்ரிகர்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. Now the development of zygote into embryo takes place within the female gametophyte. அது உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். ப்ரோத்தாலஸ் இருக்குது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. ஃபியூஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் உங்களுக்கு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபார் யுவர் எக்ஸாம் இந்த ஸ்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ வில் ஹாவ் அ கொஸ்டின், ரீட் வெல். ஓகே, now pteridophytes are classified into 4 classes, namely Psilopsida, Lycopsida, Sphenopsida and Pteropsida. ஸோ இந்த ஸ்பீஷஸோட பேர்கள்லேருந்து தான் இந்த கிளாஸை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ சைலோட்டோம்லேருந்து சைலோப்சிடா, லைகாப்சிடாவில் வந்து செலாஜினெல்லா அண்ட் லைகோபோடியம், ஈக்விசிட்டம்லேருந்து ஸ்பீனாப்ஸ். ஓகே, ஈக்விசிட்டம்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பீனாப்சிடா. டீராப்சிடாக்கு எக்ஸாம்பிள் வந்து டெரிஸ், ட்ரையாப்டெரிஸ் அண்ட் அடியாண்டம். டீராப்சிடாவை நம்ம வந்து ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல டெரிடோஃபைட் வில் இன்க்ளூட் ஹார்ஸ் டெயில், அதான் ஈக்விசிட்டம். அப்புறமா ஃபர்ன்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the sporophyte and the gametophyte both are independent. This is short lived. Gametophyte is also called as prothallus. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த டெரிடோஃபைட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்லேயுமே வந்து உங்களுக்கு 2 லைஃப் சைக்கிள் இருக்குது, 2 ஜென்ரேஷன் இருக்குது. டிப்ளான்டிக் 2 ஜெனரேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், அப்புறமா கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், அகெயின் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸோ இந்த மாதிரியான லைஃப் சைக்கிளை நம்ம வந்து டிப்ளோஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம லைஃப் சைக்கிள் தான் படிப்போம். அப்போ நான் சொல்கிறேன், பட் இங்கேயுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிப்ளோஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ஃபார் டெரிடோஃபைட்ஸ். ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஓகே, கம்மிங் டு த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இல்லை என்னென்னா இங்கேருந்து சீட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு.
the seed that develop post fertilization are not covered. So அதனால தான் gymnosperms are naked sperma seed, naked seeded plant. Why? Because இங்க வந்து we know one pointல very well, ovules after fertilization they will be converted to seeds. And angiospermsல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவரி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஓவரிக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஓவியூல்ஸ் இருக்கும். அதனால் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் என்னென்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவரி வில் பி கன்வெர்டட் டு ஃப்ரூட் அண்ட் ஓவியூல்ஸ் வில் பி கன்வெர்டட் டு சீட்ஸ். அப்போ சீட்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது, கவர்டாக இருக்குது in case of angiosperms. But gymnosperms la vande enna appadina ovules will be converted to seed. Since there is no ovary, the seeds are remain exposed. So adnala da avanga gymnosperms. Now coming to the habit, avanga paaka eppadi irupanga, medium sized trees la irundhu tall trees, namely sequoia. It is one of the tallest tree, commonly called as giant redwood. This has been asked in the exam. And coming to the root, இங்கே வந்து true root, trap root இருக்குது. ரூட்ஸில் வந்து உங்களுக்கு சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பார்க்கலாம். மோஸ்ட் காமன்லி பைனஸில் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபங்கஸ். ஸோ மைக்கோ அப்படின்னா ஃபங்கை, ரைசா அப்படின்னா ரூட். தெரியும், யூ நோ திஸ். ஓகே, நான் கம்மிங் டு கொரலாய்ட் ரூட். கொரலாய்ட் ரூட் வந்து யார்கிட்ட இருக்கோம்னா சைக்கஸ் கிட்ட இருக்கும். ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ரெண்டே எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து சைக்கஸ், another one is பைனஸ். ஸோ பைனஸில் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் த மைக்கோரைசா. சைக்கஸில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அசோசியேட்டட் வித் த நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா ஆர் அ ப்ளூ க்ரீன் ஆல்கே. இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு ரூட்டை வந்து நம்ம கொரலாய்ட் ரூட்டுன்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். கைண்ட்லி ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். ஓகே, now coming to the stem. பார்த்தாலே தெரியுதுல, இது வந்து சைக்கஸ், இட் இஸ் அன்பிரான்ச்ட். பட் பைனஸில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகே, ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் சிட்ரஸ் போத் ஆர் பிரான்ச். லீவ்ஸ் கேன் பி a simple leaf or it can be a compound leaf. In case of cycas, the leaves are pinnately compound and it is going to be persistent for few years. They might fall off exactly எப்பன்னு சொல்லலை, but they are seen on the tree for the few years. Now coming to gymnosperm adaptation, இது வந்து they are talking about cycas. சரியா? Cycas leaves are very well adapted to the harsh environmental condition. The leaves in the gymnosperms are very well adapted to withstand extremes of temperature, humidity and the wind. Now conifers அப்படின்னா remember இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. Conifersனா இவங்க தான். They are nothing but the pinus. இவங்களோட லீஃப் பார்த்தாலே you will get to know நீடில் மாதிரி இருக்காங்க. லீவ்ஸ் ஆர் நீடில் லைக். வை? டு ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னாலே வாட்டர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு தான். followed by they will have a very thick cuticle, sunken stomata that will help the water loss. So இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து for pinus. Apart from these two examples, we also have ginkgo. இதுதான் ஜிங்கோ. லீஃப் வந்து ஃபேன் மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஷூட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்மால் ஷூட், அது வந்து ட்ராப் ஷூட். அனதர் ஒன் இஸ் லாங் ஷூட். அவ்வளோதான். அனதர் ஒன் இஸ் லாங் ஷூட். இதை வந்து அவங்க நம்ம லிவிங் ஃபாசில் அப்படின்னு கூட சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஜிங்கோயல்ஸ் அப்படின்ற கிளாஸில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் இப்போதைக்கு லெஃப்ட் ஓவர் வந்து இந்த ஜிங்கோ மட்டும்தான். சரியா? ஓகே, நான் கம்மிங் டு த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் என்னென்னா மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த லைஃப் சைக்கிள் இஸ் டிப்ளான்டிக். இதோட டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போது மெயின் பிளான்ட் பாடி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தானா ஸ்போரோஃபைட். டெரிடோஃபைட் மாதிரியே தான் மெயின் பிளான்ட் பாடி இஸ் அ ஸ்போரோஃபைட். அப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு சைக்கஸோ பைனஸோ, அது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்போரோஃபைட். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃபை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்போரோஃபில். இங்கே வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர், அதாவது ஆல்
all gymnosperms are heterosporous. Pteridophytes என்ன நம்ம பார்த்தோம்? Pteridophytes வந்து mostly வந்து homosporous, but few like Selaginella and Salvinia வந்து heterosporous ன்னு சொல்லி பார்த்தோம்ல. Remember gymnosperms ல all are heterosporous. True or false ல கேட்பாங்க. all are heterosporous. True. Okay, now spore producing leaf is called a sporophyll. அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்போரோஃபைட் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minute. This is male sporophyte. இது வந்து ஃபீமேல் ஸ்போரோஃபைட். என்னென்னா நம்ம வந்து இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சைக்கஸ் இருக்காங்க, பைனஸ் இருக்காங்க. சைக்கஸ் வந்து டயோஷியஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டடாக இருப்பாங்க. ஒரு நிமிஷம். டயோஷியஸ், டை அப்படின்னாலே ரெண்டு இல்லை, அப்போது மேல் பிளான்ட் தனியாகவும் ஃபீமேல் பிளான்ட் தனியாகவும் இருப்பாங்க. ஓகேவா? மேல் பிளான்ட்டில் உங்களுக்கு மேல் கோன் இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபீமேல் கோன் இருக்கும். பட் பைனஸ் வந்து மொனோயிஷியஸ், விச் மீன்ஸ் இதுதான் ஒரு பைனஸ். அப்படின்னா ஒரு பிரான்ச்சில் வந்து மேல் கோன் இருக்கும், அதே பிளான்ட்டில் வேறு ஒரு பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபீமேல் கோன் இருக்கும். இது வந்து மொனோயிஷியஸ் கண்டிஷன். மேல் ஃபீமேல் இல்லைனா we are learning about male cone, female cone. இப்போ இந்த கோன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எதில் பார்த்தோம்? செலாஜினெல்லா எக்விசிட்டமில் பார்த்தோம்ல. ஒரு ஸ்டாக் இருக்குது, இந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப் எல்லாமே வந்து ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அவங்க காம்பேக்டாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கலாம், லூஸாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கலாம். அண்ட் இட் வில் ஃபார்ம் அ கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதுதான் மைக்ரோஸ்போரோஃபில், ஸ்பைரலி அரேஞ்ச்ட், அண்ட் இட் வில் ஹாவ் மைக்ரோஸ்பொராஞ்சியம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேல் ஸ்ட்ரோபில்லை, மைக்ரோஸ்பொராஞ்சியேட், ஆர் ரொம்ப சிம்பிளாக இது நீங்கள் வந்து மேல் கோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான், சேம் தான் ஃபீமேல் கோன். மெகாஸ்போரோஃபில்ல வந்து மெகாஸ்போரோஃபில்ஸ் வில் பி ஸ்பைரலி அரேஞ்ச்டு. அண்ட் இங்கே வந்து என்னென்னா ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படியே இருக்குது. இங்கே மைக்ரோஸ்பொராஞ்சியமை நம்ம என்ன சொல்லணும்னா ஓவ்யூல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அவங்கள நம்ம ஓவ்யூல்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மாதிரி ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற ஒரு ஃபீமேல் கிட்ட என்ன இருக்கும்னா ஃபீமேல் கோன் இருக்கும், ஆர் ஓகே ஃபீமேல் ஸ்ட்ராபில்லை. சரியா? இப்போது இது வரைக்கும் கிளியராக இருக்குல்ல? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் லெட்ஸ் see the development of the okay 1 minute. Now let us look into the development of the megasporangium. அது ஈஸி தான். அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் will be easy for us. Now லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்மில் மோர் பர்டிகுலராக நம்ம வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட் தான் பார்க்குறோம். இப்போது இது வந்து என்னென்னா மெகாஸ்போரோஃபில், ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப். இது வந்து மெகாஸ்போரோஃபில். மெகாஸ்போரோஃபில் கிட்ட என்ன இருக்கும்? மெகாஸ்போரோஃபில் கிட்ட மெகாஸ்பொராஞ்சியம் இருக்குமா? ஜிம்னோஸ்பர்ம்ஸில் இல்லைன்னா டெக்னிக்கலாக மெகாஸ்பொராஞ்சியமை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஓவ்யூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது ஒரு ஓவ்யூல் அப்படின்னா என்ன? இட் வில் ஹாவ் 2 parts. ஸோ 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு மெகாஸ்போரோஃபில். இட் வில் ஹாவ் த மெகாஸ்பொராஞ்சியம். உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து we will call it as nucellus diploid. சரியா? இப்போது மெகாஸ்பொராஞ்சியமை நான் ஓவ்யூல்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஓவ்யூலுக்குன்னு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்டெக்மெண்ட், அவுட்டர் கவரிங் இந்த மாதிரி. அப்புறமா உள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து நியூசெல்லஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வரைக்குமே வந்து உங்களுக்கு டிப்ளாய்ட் தான். சிம்பிள். ஒரு ஓவ்யூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 பார்ட் இருக்கணும். ஒன்று வந்து இன்டெக்மெண்ட், அனதர் ஒன் இஸ் நியூசெல்லஸ். ஸோ இதை தான் வந்து இங்கே 90 degreesல இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பர்ம்ஸோட ஓவ்யூல் வந்து ஆர்த்தோட்ரோபஸ், எரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் ஆனாட்ரோபஸ், இன்வெர்ட்டடாக இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்.
Now let's see what is ovule is having. இப்போ இந்த ovule in the ovule you have so many nucellus cell, all are diploid in nature. இப்போ இதில் ஏதாவது ஒரு செல் மட்டும் will act like megaspore mother cell. So many nucellus cells are there, among that only one cell will act like megaspore mother cell. ஓகேவா? இப்போ இந்த megaspore mother cell யாரு? அவங்க வந்து diploid in nature. They will undergo meiosis and they will produce 4 spores. அதாவது they will produce 4 megaspore. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. megaspore 1 2 3 4 megaspore tetrad. ovule இல்லை என்ன இருக்கும்னா integument இருக்கும், nucellus இருக்கும். ஏதாவது ஒரு cell of the nucellus will act like a megaspore mother cell that will undergo reduction division and you will get 4 megaspores that will form a megaspore tetrad. Now fifth point என்ன அப்படின்னா, இந்த 4 மெகாஸ்போரில் 3 மெகாஸ்போர் வந்து டீஜெனரேட் ஆகும். ஸோ 3 is degenerating and only 1 is functional. Okay. Now இது வந்து this is formed after meiosis. அப்போ மெகாஸ்போர் வந்து உங்களுக்கு haploid in nature. ஸோ இதுதான் வந்து ஒரு மெகாஸ்போர். Now what will happen inside the ovule? இப்போது இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் என்ன, இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் will undergo mitosis and it will form a structure called as endosperm or female gametophyte. Female gametophyte or endosperm. Angiospermல நம்ம படிச்சிருக்கோம், endosperms are nutritive, it will provide nutrition to the developing embryo and it is formed after fertilization. ஆனால் gymnospermஸில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஈஸி தான். gymnospermஸில் என்ன நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஒரே ஒரு நியூசெல்லஸ்லேருந்து 4 மெகாஸ்போர், அதிலிருந்து 3 டீஜெனரேட் ஆகிட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் வந்து it will undergo mitosis and it will convert itself as a female gametophyte. We will call this as endosperm. இங்கே ஜிம்னோஸ்பெர்மில் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் யார் அப்படின்னா எண்டோஸ்பெர்ம். டெரிடோஃபைட்டில் வந்து கேமெட்டோஃபைட் வந்து ப்ரோதாலஸ். ஓகேவா? இப்போது இங்கே இப்போது இது வந்து இன்டெக்மெண்ட், இது வந்து நியூசெல்லஸ், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்குது. ஆஃப்டர் ஃபியூ டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் கம்ப்ளீட்லி அவங்க வந்து ஆக்குபை பண்ணிவிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் நியூசெல்லஸ் தான் லெஃப்ட் ஓவராக இருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் தான் என்னவா மாறுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் நிறைய ஹாப்ளாய்ட் செல்ஸ் இருக்குது. ரிமெம்பர் இட் இஸ் ஹாப்ளாய்ட். இதுலேருந்து ஹாப்ளாய்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் ஃபியூ ஆர்கிகோனியல் இனிஷியல் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். திஸ் இஸ் அண்டர்கோயிங் மைட்டாசிஸ் and it is converting itself to a female gametophyte which is nothing but the endosperm. இதை சுற்றி நியூசெல்லஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் some cell will act like archegonial initial. அப்போது this archegonial initial will form female reproductive structure called as archegonia. இது என்ன? இது வந்து endosperm or female gametophyte. You are able to relate. Female gametophyte will have female sex organ and it will produce female gamete, nothing but egg. Last the point, the last point. So you have well developed archegonia. இப்போ during the course of evolution ஆர்கிகோனியாவோட ரோல் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸோட முடிஞ்சிடும். பிகாஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கிகோனியாவும் இருக்காது, ஆந்த்ரியேடியாவும் இருக்காது. ஆர்கிகோனியாவும் இருக்காது, ஆந்த்ரியேடியாவும் இருக்காது. இன் கேஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து உங்களுக்கு ஆர்கிகோனியா இருக்கும், ஆந்த்ரீடியம் இருக்காது. ஓகேவா? ஆந்த்ரீடியமோட ரோல் வந்து எங்கே முடியுது அப்படின்னா, ஆந்த்ரீடியமோட ரோல் வந்து டெரிடோஃபைட்லேயே ஓவர். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆந்த்ரீடியமுக்கு பதிலாக யூ வில் ஹாவ் போலன் கிரெயின்.
Okay, so archegonia will okay, அப்போ இது எல்லாமே it is present inside the ovule. It is having integument, it is having nucellus, so it is called as ovule. Inside the ovule you will have a female gametophyte called as endosperm, and this endosperm is formed before fertilization and it is haploid in nature. Remember this, very important. And inside the endosperm you will have the female reproductive structure, and you also have an opening, call it as micropyle, so that pollen grain வந்து இங்க land ஆகி they will complete the process of fertilization. Microsporangium will have microspore mother cell that will undergo reduction division and it will produce microspores. So இங்க antheridium கிடையாது. Instead of antheridium we will have male gametophyte which is also called as pollen grain. பார்த்திருப்போம்ல, pollen grain will germinate and it will have male gametes. அப்போ இங்கே மேல் கேமிட்டோஃபைட்டுன்றது போலன் கிரெயின் தான். இப்போது இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் நம்ம பார்த்தோம்ல, ஓவியூலில் வந்து உங்களுக்கு என்ன, ஆஃப்டர் மியோசிஸ் யூ கெட் மெகாஸ்போர்ஸ். ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும் will be converted into female gametophyte which is the endosperm, formed before fertilization and it is haploid in nature. இப்போ இந்த endospermல you have archegonia. The archegonia will have the egg. So gametes வந்து உங்களுக்கு fuse ஆகும், that is called as fertilization or fusion of gametes. நம்ம syngamy அப்படின்னு கூட சொல்லலாம். Later it will lead to the formation of zygote which is diploid, embryo again diploid, and very important thing, இது வந்து ovule தானே, மெகாஸ்பொராஞ்சியம் ovule. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ovule என்னவா மாறும், ovule வந்து உங்களுக்கு சீடாக மாறும். ஸோ seed will fall, it will germinate and it will form a new gymnosperm. And that's all with the life cycle of the gymnosperms. Now இது வந்து important என்னன்னா, all are heterosporous, life cycle is diplotic. We will learn what is this. Gametophytic generation இங்கே வந்து it is short lived and it is depending on sporophyte. இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஜிம்னோஸ்பர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கஸை நம்ம பார்க்குறோம். மெயின் பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட் தான், இது வந்து இண்டிபெண்ட். அது மெயின் பிளான்ட் பாடின்றதுனால அது இண்டிபெண்ட் அண்ட் அவங்க தான் டாமினன்ட். இதோட கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் இருக்காங்கல்ல, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஷார்ட் லிவ்ட் அண்ட் இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட். யார் ஒன்று வந்து pollen grain, that is the male gametophyte. Another one is the female gametophyte, that is endosperm. Female gametophyte endosperm ஞாபகம் வச்சுக்கோங்க. short lived depending on sporophyte. And in case of Pinus, pollen grains-க்கு வந்து wings இருக்கும் இந்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். Male and the female cone present on the same plant, Pinus monoecious. In case of Cycas, they are present on different plant. அதனால வந்து dioecious. Point here you have to notice, Cycasல வந்து male cone இருக்கும், female cone வந்து கிடையாது. Instead megasporophyll அப்படியே தான் இருக்கும். ஸோ megasporophyll இப்படி இருக்கும் அப்படின்னா அது மேலே உங்களுக்கு ovule இருக்கும். சரியா? Now development of female gametophyte, இப்போ தான் நம்ம பார்த்தோம். மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த நியூசெல்லஸ் செல். ஸோ அதுதான், நிறைய நியூசெல்லஸ் செல்ஸ் இருக்குது, அதில் ஒரு செல் தான் வந்து உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல். அந்த நியூசெல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை த என்வெலப் அண்ட் திஸ் கம்போசிட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஓவியூல். அப்போ நான் தான் சொன்னேன்னா, ஒரு ஓவியூல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட் இருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து ஓவியூல். ஒன்று வந்து இன்டெக்மெண்ட், ஒன்று வந்து நியூசெல்லஸ். Hope you are able to understand. Now ovules are grown on megasporophyll which may be clustered to form a female cone. Now இப்போ megaspore mother cell will divide meiotically, reduction division, to form 4 megaspores, and we know that அதில் வந்து 3 degenerate ஆகும், ஒன்று தான் வந்து functional. அந்த one of the megaspore enclosed within the ovule, அதாவது megasporangium, will
develop into a multicellular female gametophyte, nothing but the endosperm, and it will have 2 to more archegonia or the female sex organ. So endosperm இருக்கு, மோஸ்ட்லி ரெண்டு ஆர்கிகோனியா இருக்கலாம், பட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இஸ் ரீடைன்ட் இன் த மெகாஸ்பொராஞ்சியம். நான் சொன்னேன்ல, ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டில் ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? சீட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ரீட்டைன் ஆகுறாங்க, அதனால் வந்து ஜிம்னோஸ்பெர்மில் வந்து உங்களுக்கு சீட் வந்து ஃபார்ம் ஆகும். சீட் ஃபார்மேஷன் is seen very first time in the gymnosperm. Here the female gametophyte is the endosperm. Okay, now life cycles la vandu unlike bryophytes and pteridophytes, gymnosperms, the male and the female gametophyte do not have independent free living existence. நம்ம பார்த்தோம்ல, they are depending on the sporophyte. They are remained within the sporangia that is present on the sporophyte. And இங்கே வந்து pollination எப்படி நடக்கும் அப்படின்னா, first of all pollen grain இங்கே என்ன? Pollen grain is the male gametophyte. Pollination வந்து இங்கே எப்படின்னா mostly by wind. ஏன்னா ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸில் விண்ட் பாலினேஷன் இருக்கலாம், பாலினேஷன் மெனி வேஸில் இருக்கலாம் ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸில். பட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒன்லி தே ஆர் டிபெண்டிங் ஆன் த விண்ட். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஓவியூல் அப்படின்னா, இது ஓப்பனிங் வந்து மைக்ரோபைல், போலன் கிரெயின் வந்து உங்களுக்கு இங்கே லேண்ட் ஆகி தே வில் ஜெர்மினேட். ஓகேவா? போலன் டியூப் இட் வில் கேரி த மேல் கேமெட்ஸ், grows towards the archegonia into the in the ovule, discharge its content near the mouth of the archegonia. புரியுது நினைக்கிறேன். And thereby it will complete the process of pollination followed by fertilization, followed by zygote, embryo, ovule to seed, and seed will form a new gymnosperm. That's all with the life cycle of the gymnosperm. Now let us solve a question which is asked in the year 2016. Which is correct and கேட்டிருக்காங்க. Ovules are not enclosed by ovary in the gymnosperm. Correct. அதனால தான் அவங்க naked seeded plant. Selachinella is heterosporous while Salvinia is homosporous. No. Both are heterosporous. Stems are usually unbranched in both Cycas, Cedrus. No. In Cycas it is unbranched, but in Cedrus it is branched. Okay. Horsetails are gymnosperms. No, it is pteridophyte. Alpha is the right answer. Again, select the correct statement. Gymnosperms are both homosporous and heterosporous. No, they are always they are what? Always they are heterosporous. சரியா? ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் will not come. Salvinia, Ginkgo, Pinus, all are gymnosperms. இது வரைக்கும் தான் ஜிம்னோஸ்பெர்ம். இவங்க வந்து ஃபர்ன், pteridophyte. Sequoia is one of the tallest tree. Red giantwood tree. Correct one. Leaf of the gymnosperms are not well adapted to the extreme condition. This is also wrong. They are very well adapted to the extreme condition. So in the question pattern பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, what are the type of the question they are asking. So based on that prepare well for your exam. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் மோர் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்க. நான் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் on your own. ஈஸி தானே. 2012 என்ன கேட்டிருக்காங்கன்னா, read the following statement. அதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். In equisetum, the female gametophyte is retained on the plant sporophyte. No. Equisetum horsetail pteridophyte, it is not retained. So this will not come. In Ginkgo, male gametophyte is not independent. ஆமாம், கரெக்டில் it is depending on the sporophyte. So இது கரெக்ட். The sporophyte in Rixia is more developed than that the polytrichum. இப்போது இந்த ரிக்ஸியான்றது it comes under liverwort. Like Markantia,
லிவர் வாட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கான்ஷியா 2012 அப்படின்றதுனால அப்போ வந்து ரிக்ஸியாவும் இருந்துச்சு சிலபஸில். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், மாஸில் தானே வந்து ஸ்போரோஃபைட் வந்து வெல் டெவலப்டு. பாலிட்ரைக்கம் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மாஸ். அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செக்ஷுவல் reproduction in volvox is isogamous கிடையாதுல்ல, it is oogamous. volvox fucus ஞாபகம் வச்சுக்கோங்க, oogamous. Okay, so this is also wrong. The spores of the slime molds lack cell wall. Okay, இப்போ இந்த slime molds இருக்காங்கல்ல, they are protistants. அவங்களோட ஸ்போர்ஸில் வந்து ட்ரூ செல் வால் தான் இருக்கும். அவங்க வந்து லேக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நோ இட் வில் ஹாவ் த செல் வால். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஒன்லி ஒன் இஸ் ரைட். ஸோ அதான் சரியா. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் பிளான்ட் கிங்டம்லேருந்து மட்டும் கேட்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டரோட சேர்த்த மாதிரி கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு பாசிபிள் தான். பட் ரீசெண்ட் இயர்ஸில் இந்த மாதிரி கேட்காம இந்த மாதிரி டைரெக்டாக தான் கேட்குறாங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ரிகார்டிங் த ஹேபிட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அடாப்டேஷன்ஸ் படிச்சுடுங்க. ஸ்போர்ஸ் ஆல்வேஸ் ஹெட்டிரோஸ்போரஸ், சிம்பியோட்டிக் அசோசியேஷன் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் இது வரைக்கும் கேட்காததுனால ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ப்ளாய்டி ஆஃப் எண்டோஸ்போம் ஹேப்ளாய்டு உங்களுக்கு தெரியும். எண்டோஸ்போம்ன்றவங்க தான் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டு. இங்கே வந்து மேல் கேமிட்டோஃபைட் வந்து போலன் கிரெயின். இதில் ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ்னால் இதெல்லாம் தான், போலன் கிரெயின், மெகாஸ்போர், எண்டோஸ்போம். அப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர் நாட் ஃப்ரீ லிவிங், தே ஆர் டிபெண்டிங் ஆன் த sporophyte. Now before going into the angiosperms, இதில் என்ன மாதிரியான questions ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரே கொஷின் தான், வேறு வேறு மாதிரி கேட்பாங்க, ஆன்சர் வந்து சேம் தான். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ டபுள் ஃபர்டிலைசேஷன் மட்டும் படித்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். தட் we will learn shortly. This is very important. ஃபாலோட் பை ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் யார் யாரெல்லாம் ஹேப்ளாய்டில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் டிப்ளாய்டில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் சேம் வே ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம்னு நம்ம ஜிம்னோஸ்பர்மில் படித்தோம்ல, அதே தான் நம்ம இங்கேயும் பார்ப்போம். அண்ட் சேம் திங் தான், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங், இங்கே வந்து டிபெண்ட். சரியா?